தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவராக, தேசிய செயலாளராக எதையும் எதிர்பார்க்காம தொடர்ந்து இந்த கட்சியில ஒரு தொண்டன் ஆற்றக்கூடிய பணியை நான் பிறப்பதற்கு முன்பிருந்து நான் வசிக்கின்ற ஊரு, நான் பிறந்த ஊர்ல 1990-91 காலகட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் வந்து பேசுவாங்க, 200 பேர் இருந்தாலும் பேசுவாங்க. பேசி பேசி கட்சியை வளர்த்தினாங்க. அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னார். அது போன்று எப்பொழுதுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1927 பிறந்து நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். 100வது ஆண்டை ஐயா பூர்த்தி செய்து 100வது ஆண்டையும் தாண்டி வெற்றிகரமாக அவருடைய பயணம் இருக்கும் பொழுது அதை நாம் பார்க்க வேண்டும், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புகைப்படத்தை, திருவுருவப் படத்தை, அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய திருவுருவப் படத்தை திறப்பதற்கு பொருத்தமான ஒரு நபர்னா டாக்டர் H.D. ஹண்டே அவர்கள். காரணம், சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு 2 நேரத்திலும் கூட அரசியல் இருந்தவங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2 இடத்துல இருந்தவங்க. இந்த வயசுலையும் கூட, வயசு 1927 பாட்னா 97-98 வயசுல இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாங்க, குறிப்புகள் பார்க்கணும், அவ்வளவு கிளியரா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் நீங்க பார்க்கணும். ஒரு நோட் எழுதி நம்ம ஆபீஸ் அனுப்புறாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை இருக்காது, அவ்வளவு கிளியரா கிறிஸ்டலா அந்த தாட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் H.D. ஹண்டே அவர்கள் இந்த புகைப்படத்தை, திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது எங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறோம் ஐயா. நீங்க வந்ததுக்கு பெரிய நன்றிகள். சமீபத்தில் உங்களுடைய பிறந்தநாள் விழாவை கூட நாங்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக செம்மையாக கொண்டாடினோம். தொடர்ந்து ஆண்டவன் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பதற்கு ஆண்டவன் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். மேடையில் அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பேசிட்டு, எல்லா ஆண்டும் கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவருடைய இல்லத்துல அவருடைய நண்பர்களுக்கு ஒரு மத்தியான விருந்து கொடுக்குறாங்க. ஆண்டாண்டு காலமாக அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும். கிறிஸ்தவ நண்பர்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விருந்துக்கு சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை, நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர்களாக இருந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க. அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேப்பர்ல பார்த்தா இன்று காலையிலே 6 கோடி ரூபாய் சங்கரா ஹாஸ்பிட்டலுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது, ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் 8000 பேருக்கு இலவச அறுவை சிகிச்சை கண், 8000 பீப்புள். அந்த குழுவினுடைய சேர்மனாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். போன வாரம் பார்த்தா 7 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுவதுமே RSC கையில் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால அவருடைய பணி சிறக்க வேண்டும். இதெல்லாம் வாய்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய தலைவர்கள். 2026 தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு வரும் பொழுது நம்முடைய தலைவர்கள் எப்படி பணி செய்வார்கள் என்பதற்கு முன்னோட்டமாக இன்று அவருடைய பணி இருந்து கொண்டிருக்கிறது. மேடையிலே மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து எப்பொழுதுமே கட்சியினுடைய உள்கட்டமைப்பு, கட்சியினுடைய ஆர்கனைசேஷன், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தொண்டர்களோடு கலந்திருக்கக்கூடிய அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சார்ந்த வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளராக, ஏன்னா இந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் நாம் எல்லோருமே முடிவெடுத்தோம். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இந்த குழு இருந்த பொழுது நம்ம ஆடம்பரமா ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து, 5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து அது போல் எதுவும் செய்யாம ஒரு ஆண்டு முழுவதுமே இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும். அதனால நாம் செய்யக்கூடிய பணம் எல்லாமே, பணச்செலவு எல்லாமே அர்த்தபூர்வமா இருக்கும், யாருக்காவது பயன்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டென்ட் கொட்டாயிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆடம்பரம் வேண்டாம், இந்த நிகழ்விலேயே நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள், அவர்கள் பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதுமே செல்ல வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சாதாரண வேலை இல்லை. நாம் எல்லாருமே இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோம். 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். சுகன்யா சம்ருதி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்த போறோம். அது இது சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க, சாதாரண கமிட்மெண்ட் இல்லை. 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்துல 250 ரூபாயிலிருந்து நீங்க வைப்பு நிதியை வைக்கலாம். 250 இருந்து 50 ரூபாய் சேர்த்துக்கலாம். 250, 300, 350, அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. நாம் இன்னைக்கு 1000 ரூபாய் முதல் தவணை அந்த குழந்தைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த 1 வருடத்திற்குள்ள 1 லட்சம் குழந்தைக்கு நம்ம கட்டப்போம். அப்படி என்றால் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் குறைந்தபட்சம்.
பட் எங்களுடைய இலக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 68,000 பூத்துக்கு 5 பேர் அதை கட்டி முடிக்கும் போது 3 லட்சத்தை தாண்டி விடும் என்பதிலே நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம். குறைந்தபட்சம் 1 லட்சம் குழந்தைகள், பெண் குழந்தைகள். உங்களுக்கு தெரியும், 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் திட்டம் பொருந்தும். பிரதமர் மோடி ஐயா கொண்டு வந்திருப்பது திட்டத்துல இந்த தவணையை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இது 15 ஆண்டுகள் கட்டணும். 15 இயர்ஸ் அது கட்டணும். 15 வருஷம் அதை கட்டிக்கிட்டே வரும். 250 கட்டலாம், 1000 கட்டலாம், 1,50,000 வரை ஒரு வருஷத்துக்கு போடணும். 8% வட்டி கிடைக்கும். பாருங்க, 8% நார்மல் பேங்க் டெபாசிட்ல அவ்வளவு வட்டி கிடைக்காது. அக்கவுண்ட் ஆரம்பித்து 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். நீங்க 15 வருஷம் இப்ப இருந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். அந்த நேரத்துல கல்வி செலவு, திருமண செலவு, வேற எந்த செலவாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தலாம். 18 வயசு அந்த குழந்தைக்கு ஆன உடனே அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாறிடுவாங்க. இன்னைக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை 18 ஆண்டை பூர்த்தி செய்யும் பொழுது பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாத்திக்குவாங்க. அக்கௌண்ட் அவங்க ஆபரேட் பண்ணுவாங்க. இது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 100ஆண்டு இந்த ஆண்டுல அதை 1 லட்சம் குழந்தைக்கு குறைந்தபட்சம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த குழு முடிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை முன்மொழிந்து வழிமொழிந்து நாங்களும் அதில் இறங்குறோம் சொல்லி இன்னைக்கு ஆரம்பத்துல 10 குழந்தைகள், அதை தாண்டி இங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நம்முடைய சார் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சார் மேடம் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. நாங்கள் இதை ஒரு தவமாக, வேள்வியாக நாம் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வேள்வியா பட்டி தொட்டி எல்லாம் நாம ஒரு பெண் குழந்தைக்கு இதை நாம் செய்யணும். இது நம்முடைய வேள்வி. இதற்காக நம்ம கட்சியில போஸ்ட் அடிக்கிறத குறைச்சிக்கங்க, பேனர் வைக்கிறத குறைக்கணும்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க. இதர செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சு அந்த செலவை கொடுங்க. இல்ல ஒருவர் என்னால 1000 ரூபாய் கொடுக்க முடியல நினைச்சா 5 பேரு ஆளுக்கு 200 ரூபாய் போட்டு ஒரு 1000ஆக 5 பேர் சேர்ந்து அந்த குழந்தை கட்டுங்க. ஏன்னா நாம வாஜ்பாய் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது we are a party with a difference என்பதை தமிழக மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். இது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். அடிப்படையில இந்த கட்சியில ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்கு. வாஜ்பாய் அவருடைய வாழ்க்கையை அதற்கு ஒரு சாட்சி. 1957 தேர்தலில் மன்னன் ஹெச்ராஜா அவர்கள் மிக அற்புதமா சொன்னாங்க. 57 தேர்தலில் 2 இடத்துல நின்னாங்க. ஏன்னா இந்தியாவிலே ஒரு தலைவர் 10 முறை லோக்சபா போயிருக்கிறாங்க, 2 முறை ராஜ்யசபா போயிருக்கிறாங்க. ஆனா 10 முறையும் ஒரே தொகுதியிலிருந்து போகலீங்க. 10 முறை 6 தொகுதியிலிருந்து போயிருக்கிறாங்க. 4 மாநிலத்திலிருந்து போயிருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து போயிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசில இருந்து போயிருக்கிறாங்க, டெல்லியில இருந்து போயிருக்கிறாங்க, மத்திய பிரதேசில இருந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, வேறு வேறு மாநிலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் 10 முறை லோக்சபா போயிருக்கிறாங்க. 6 தொகுதிகளில் இருந்து பல்ராம்பூர், மதுரா, லக்னோ, குவாலியர், புதுடெல்லி, காந்தி நகர். வேறு வேறு இனம், பேசக்கூடிய மொழிகள் வேறு, ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்தியாவில் யாருக்காச்சும் இந்த பிறவி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அதனாலதான் சில தலைவர்கள் அவருடைய வாழ்நாளில் பொலிட்டிக்கல் லீடர் என்கின்ற வார்த்தையிலிருந்து ஸ்டேட்ஸ்மேன் என்கின்ற வார்த்தைக்கு போயிடுறாங்க.